வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரியின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. ஸோ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம், என்ன அணைஞ்சு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸும் நம்ம கீழே லெவலாக கொடுத்துருந்தோம். இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்திலே மார்க்கெட்லேருந்து ஒரு புல்லிஷ் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அது சமயத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஓப்பனே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்த அந்த கீழே ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே லெவலுக்கிட்ட, அதாவது ரெசிஸ்டன்ஸ் லெவல் அந்த ரேஞ்சில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பிரேக் ஆனிச்சு. ஆனால் மார்க்கெட் பெருசாக போகலை. அதுக்கு போகாத காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம்னா, பேங்க் நிஃப்டியில் நம்ம வந்து கீழே லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். ஓப்பனே பார்த்தீங்கன்னா இவன் வந்து கீழே நம்ம கொடுத்துருந்த கீழே லெவல்ஸ் செகண்ட் சப்போர்ட்டு கீழே லெவலாக கொடுத்துருந்தோம். அதுக்கு கீழே ஓப்பனே பார்த்தீங்கன்னா கீழே தான் கொடுத்தாங்க. இப்போ நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ரெண்டு சேமாக இல்லைனாலே மார்க்கெட்டில் ஒரு பெரிய மூவ் இருக்காது. இதுபடி பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து இவன் செல்லிங் செட்டப்பில் இருக்கான். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பையிங் செட்டப்பில் இருக்குது. டேவோட ஹையை பிரேக் பண்ணி பையிங் செட்டப்பில் இருக்குது. இருந்தாலுமே போகாத காரணம் பேங்க் நிஃப்டியும் சப்போர்ட் பண்ணனால ரெண்டுமே எக்ஸ்பைரினால மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10-11 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் பார்த்து தெரியும். ஒரு 5 மினிட்ஸ் செட்டப்பில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபால். இது மட்டும்தான் மார்க்கெட்டில் ஒரு மூவ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைட்வேஸ் டவுன் டவுன் செட்டப்பில் தான் முடிஞ்சுது. சென்செக்ஸ் பார்ப்போம். சென்செக்ஸும் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியால் தான் சென்செக்ஸும் பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி மேலே போக முடியல. டேவோட ஹையை பிரேக் பண்ணி போக முடியாத காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி தான் ஒரு காரணம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு நம்ம நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் மேற்ற சொல்லியிருந்தோம். இந்த முந்தா நாள் கேண்டிலோட இன்சைடு தான் இந்த கேண்டில் இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி இன்சைடாக இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும், இந்த லோ பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அப்படிலாம் பட்சத்தில் இந்த இன்சைட் கேண்டில் தான் போகிறது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்திங்கன்னா டே கேண்டில் நம்ம சொன்ன மாதிரி இன்சைட் கேண்டில் தான் இருக்குது. இதுபடி பார்த்தோம்னா இந்த ரெட் கேண்டில் லோ பிரேக் பண்ண வச்சதில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும், கையை பிரேக் பண்ணால் புல்லிஸ் இருக்கும். இப்போ இந்த மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கீ கேண்டில்னு பார்த்தோம்னா இந்த 24ஆம் உள்ள கேண்டில் தான் நமக்கு வந்து முக்கியமான கேண்டில். இந்த ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம், லோ பிரேக் பண்ணால் ஃபால் இருக்கும். அது எது வரைக்கும் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிரீன் கேண்டில் லோ, அதுக்கு அடுத்து மீறி ஃபால் ஆனால் இந்த கேப் ஃபில்லிங். அப்படி பார்த்து 23,550 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் டே செட்டப் படி. செகண்ட் வந்து 23,150 செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 15 மினிட்ஸில் பார்ப்போம் நாளைக்கு என்ன வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸில் வச்சுருப்போம். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 24,049 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தவரை 24,093. தேர்ட் வந்து இன்றைக்கி போன ஹை தான் 24,181 அப்படிங்கிறது நம்மளோட தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட்னு எடுத்துகிட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட் 23,957 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட். செகண்டை பொறுத்தளவுக்கு 23,900. தேர்ட் வந்து 23,829. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் கீழே லெவல்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் வந்து நம்ம கீழே லெவலாக வச்சுக்கலாம். அதுபோல் செகண்ட் ரெசிஸ்டன்ஸு கீழே லெவலாக இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வரைக்கும் மார்க்கெட் வந்து இதுக்குள்ளே தான் இருக்க வாய்ப்பு. இதில் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணதில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். ஆனால் டேயோட லோவை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அதை நம்ம வந்து இந்த டே கேண்டில் பார்த்தோம்ல, ரெட் கேண்டில், அதை லோ தான் இந்த இடம். அதை லோ படி பார்த்தா இந்த விக்கோட லோ வரும், ஆக்சுவலாக பாடியில் போட்டிருக்கோம். அதுபடி பார்த்தா 23,829 தேர்ட் சப்போர்ட் வரைக்கும் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். எங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலே. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி இறங்குறதுக்கான செட்டப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோசிங் இருக்குது பார்த்தா. இதை நம்ம அடுத்தது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் பார்த்தோம்னா ஒரு கிளியராக சொல்லலாம். இதுபடி பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது செட்டப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் திரும்ப போயிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் நம்ம இந்த கேண்டோடக்கு பிரேக் பண்ணதான் மார்க்கெட்டில் ஃபால்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்து நிஃப்டி பிரேக் பண்ணல. ஆனால் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் இந்த கேண்டில் பிரேக் பண்ணி கீழே க்ளோசிங்கே இருக்குது. இதுபடி பார்த்தோம்னா அடுத்த சப்போர்ட் லெவல்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த இடம் தான் வரும். அதாவது 54,356 அப்படிங்கிறது தான் டே கேண்டிலோட சப்போர்ட் ஏரியான்னு பார்த்தா இதுதான். சரி, ஓகே, ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா இந்த கிரீனோட கையை பிரேக் பண்ணல மார்க்கெட்டில் மூவ் இருக்கும். அது எவ்வளோ தூரம் பார்த்தா இந்த அளவு தான் இருக்கும். 57,438 அப்படிங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது 50 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸில் வச்சுருப்போம். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 55,589 அப்படிங்கிற நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 55,851. அது பார்த்திங்கன்னா இன்றைக்கியோட ஓப்பனிங் ஃபஸ்ட்டு கேண்டோட லோ. சரி, ஓகே, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி போன ஹை தான் 55,138 அப்படிங்கிறது டேவோட ஹை. சரி, ஓகே, சப்போர்ட் எடுத்துட்டோம்னா டேயோட லோ தான் நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட் 55,263.
செகண்ட் வந்து 54,948, தேர்டு வந்து 54,669. சரி ஓகே. இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த நிஃப்டி மாதிரி தான். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம கீழே லெவலில் எடுத்துருவோம். அது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு கீழே லெவலில் எடுத்துருவோம். இதில் எதோ பிரேக் பண்ணால் அந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும். இருந்தால் லோ பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். ஹையை பிரேக் பண்ணால் அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால ஒரு பெரிய மூவ் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த இடத்த பிரேக் பண்ண வச்சு இந்த தேர்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த அதாவது 55,800லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த இடத்து பிரேக் பண்ண பட்சத்தில். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த லோ பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே விழுகிறதுக்கான செட்டப்பில் தான் நிஃப்டியும் இருக்குது, பேங்க் நிஃப்டி அந்த ஸ்டைலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டு தான். பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸை பார்த்து தெரியும், ஒரு கேண்டிலுக்குள்ளே எல்லா கேண்டிலுக்குள்ளே தான் இருக்கும். இந்த 11 to 12 இந்த மூவ் மட்டும் தான் மார்க்கெட்டில் நடந்த மூவ், பாக்கி எல்லாமே சைட்வேஸ் மூவ் தான். சரி ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்டைலில் தான் வச்சுருக்காங்க. இந்த ரெட்டோட உள்ளது இன்சைட் கேண்டில் தான் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரெட்டோட லோ பிரேக் ஒன் பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அது எவ்வளோ தூரம்னு பார்த்தோம்னா இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்த்தோம்னா 75,868ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து கேப் ஃபில்லிங், இது நம்ம முன்னாடி சொல்லிட்டு தான் இருக்கும். அந்த 74,686 அப்படிங்கிறது தான் நம்மளோட அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் டே படி. சரி ஓகே. அடுத்து ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா இந்த ஹை தான். இந்த ஹையை பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட்டில் அடுத்து புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். 79,360க்கும் 79,000க்கும் அந்த 74,000 இடையில தான் மார்க்கெட் இருக்கிறதான் வாய்ப்பு அதிகம். இது டே படி. சரி ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 77,063 அப்படிங்கிற நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 77,195 அப்படிங்கிற செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். தேர்டை பொறுத்தளவுக்கு 77,493. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா டேவோட லோ தான் நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட் 76,741 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட். செகண்டை பொறுத்தளவுக்கு 76,599. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 76,403. சரி ஓகே, 50 மினிட்ஸ் மாற்றிக்கிறேன். சரி ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது நம்மளோட கீ லெவலாக இருக்கும், அதை பிளாக்காக போட்டுறேன். அதே போல் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கீ லெவலாக இருக்கும். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் தாண்டும் பட்சத்தில் இந்த நம்மளோட டேவோட ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த இடத்துல பார்த்தோம்னா 190, 200லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு மூவ்மெண்ட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே. சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு இது பிரேக் பண்ணாங்கன்னா டேவோட லோங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த தேர்ட் சப்போர்ட் இந்த டேவோட சப்போர்ட்டுங்க உடச்சிதுன்னா மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அது பார்த்தோம்னா இந்த டே கேண்டிலோட ரெட் கேண்டில் ஒன்று சொல்லியிருப்போம், அதோட லோ தான் இந்த இடம் ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு. ஒருவேளை இதையும் பிரேக் பண்ணால் அடுத்து பெரிய ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டான என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட செட்டப்பில் தெரியுது. அதே சமயத்தில் மார்க்கெட் ஒரு கேப் அப் இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்கு மேலே இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் ஒரு புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அதை டேவோட ஹை வரைக்கும். இந்த டேவோட ஹையை பிரேக் பண்ணால் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு பார்த்தோம்னா இந்த இடமா இருக்கும். கிட்டத்தட்ட 78,000ங்கிறது தான் அடுத்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.